நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடு கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நாடு கெட்டு போகுது, நாடுன்னா ஒன்று வளர்ந்துக்கிட்டே போகணும், இல்லை அட்லீஸ்ட்டு வளர்ந்து முடிச்சிருக்கணும். டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கணும், இல்லைன்னா டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும். அப்படியே இருக்குது அப்படின்னா இன்னொன்று சில நேரங்களில் வளர்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அந்த மண்ணுடைய வளங்களை அழிச்சிட்டு வளர்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுவும் ஆபத்து தான். அப்போது வளர்ச்சிங்கிறதும் சரியான வளர்ச்சி வளைஞ்சிக்கிட்டு இருக்க நாடு, அதான் வளர்கிற நாடு, வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடுன்னு. ஆனால் நாடு பின்னோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம், அப்போ அது ரொம்ப ஆபத்து இல்லையா? ஒரு மனிதனும் சரி, ஒரு நாடும் சரி, வளர்ச்சியிலையும் ஆரோக்கியத்துலேயும் முன்னாடி போகணும் மொழியோ பின்னாடி போகக்கூடாது. வளங்கள் சுரண்டப்படுறது, இயற்கை அழிக்கப்படுறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, இந்த மாதிரி உணவு பஞ்சம் வர்றது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு நாடு கண்டிப்பாக கெட்டு போகுதுன்னு அர்த்தம். எந்த நாடாக இருக்கட்டும், பொதுவாக பேசுவோம். அப்போ அந்த நாடு கெட்டு போகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் டக்குன்னு ஒன்று யோசிப்பாங்க, கெட்டவன் தான் காரணம், கெட்டவனால தான் நாடு கெட்டு போகுது, நல்லவன் கண்டிப்பாக கெடுக்க மாட்டான் இல்லையா? ஆனாலும் கெட்டவனால தான் நாடு கெட்டு போகுது அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு. சரி, ஒரு நாடு ஒரு 100% மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக 100% பேரும் கெட்டவனாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாடும் பார்த்தீங்கன்னா 10% பேர் தான் அந்த நாட்டோடைய வளங்களை சுரண்டதுலையும் திருடுறதுலையும் தப்புகள் பண்ணுறதுலையும் கவனமாக இருப்பான். 10% பேர் தான். ஒரு 10% பேர் கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. எல்லா நாட்டிலையுமே சரி, 10% பேர் கண்டிப்பாக நல்லவங்க இருப்பாங்க. சரி, 10% பேர் நல்லவன் இருக்கிறான், ஒரு 10% பேர் கெட்டவன் இருக்கிறான் ஒரு நாடுன்னா, மிச்சம் இந்த 80% பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த 80 பேர் எடுக்கிற முடிவு தான் இந்த நாடு வளருதா இல்லையா, அழியுதா வளருதா வளருமா, இந்த இதுக்கு முடிவெடுக்கிறது யாருன்னா இந்த 80% பேர் தான். ஆனால் வளர்ந்த நாடுகள்லையும் சரி, வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடுகள்லையும் சரி, இந்த 80 பேர் பார்த்தீங்கன்னா இந்த 10 நல்லவன் 10% இருக்கான் பாருங்கள், இந்த 10% பேர்த்துக்கு தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எந்த நாடு அழிவை நோக்கி போயிட்டுருக்கோ அங்கே இருக்கிற அந்த 80% பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க, எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க 80 பேரும் கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா கூட ஒன்றும் தெரியாது, ஆனால் அமைதியாக மௌனம் காக்குறாங்க பாருங்கள், இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போது இந்த மக்கள் புரிதல் வேணும், எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும், நல்லவனுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணணும், கெட்டவனை எப்போ எதிர்க்கணும், எப்போ அவனுக்கு வாய்ப்புகள்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கணும். இந்த 80% பேர் மௌனம் காக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி. ஒரு ஓட்டு எலெக்ஷன் விஷயமா இருக்கட்டும், ஒரு ஊரில் ஒரு தப்பு நடக்குது, ஒரு வளங்கள் சுரண்டப்படும் போது அமைதியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு ஒதுக்குறாங்க பாருங்கள். இந்த விஷயம்தான் அந்த 10% பேர் இந்த கெட்டவனுக்கு சாதகமாக அமைஞ்சிருது. ஏன்னா அவனுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை, மறைமுகமாக அமைதியாக இருந்தாலும் கூட அந்த 10% பேருக்கு அது சப்போர்ட் பண்ணாதான் அர்த்தம், நல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அர்த்தம் வராது. ஏன்னா உலகம் முழுக்க நல்ல மனிதர்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள், மண்ணுக்காக போராடுறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 10% பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி கெட்டவனும் 10% இருப்பான். இந்த 80% பேர் எடுக்கிற முடிவு தான் இந்த நாடு வளருதா அழியுதா அப்படிங்கிற விஷயம் முடிவெடுக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பால், இந்த 80% பேரையும் பற்றி நான் சொல்கிறேன். இந்த நல்லவன் 10% விட்டுருவோம், கெட்டவன் 10% விட்டுருவோம். இந்த 80% பேரை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பால் வாங்கினா கூட உதாரணத்துக்கு செக் பண்ணி வாங்குவாங்க. தண்ணி கலந்துருக்கா, இது நல்ல மாட்டுப்பால் தானா, இது பசும்பாலா இல்லை எருமைப்பாலா, A1 A2 இவ்வளோ விஷயம் தெரியும். ஒரு அரிசி வாங்கினா கல் கடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் இதில் கல் கடந்துருக்கு, இந்த அரிசி பழைய அரிசியா புது அரிசியா, இவ்வளோ விஷயம் யோசிப்பாங்க. ஒவ்வொரு பொருளும் பார்த்து இந்த 80% பேர் தன்னோட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு தேசம்னு வரும்போது இவங்க அக்கறை செலுத்துறது இல்லை. அப்போ எனக்கு என்ன அப்படின்னு விளையிடுறாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு தேசத்தின் மீதும் அக்கறை இருக்கணும், அவங்களுக்கான கடமைகள் இருக்குது. நான் என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் பேரன், என் பேத்தி இப்படி போகிறதுங்கிறது ரொம்ப ஆபத்து. கொஞ்சமாவது தேசத்தின் மீது அக்கறை இருக்கணும். இது பொதுவாக என்னுடைய வீடியோ உலகம் ஃபுல்லாக பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் தான் இது. இந்த நாட்டுக்குன்னு சொல்லலை,
பாதிச்சிட்டு இருக்க எல்லா நாட்டுக்கும் பொதுவாக தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஆப்பிரிக்கா 1960க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க உலகத்திலே பசுமையான ஒரு நாடு ஆப்பிரிக்கா. இன்னும் சொல்லணும்னா சோமாரியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி வீடியோக்களில் வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய அந்த மண்டை ஓடெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி, மனித மாமிசங்களை மனிதனே சாப்பிட்ற மாதிரி வறுமையில் அப்படிலாம் வீடியோ பார்க்குறோம், புகைப்படங்கள் பார்க்குறோம். ஆனால் 60க்கு முன்னாடி ரொம்ப வளமையாக இருந்த நாடு. என்ன காரணம்னா இதே தான், நான் இப்போ சொன்ன இதே கதை தான். 10% பேர் உண்மையிலே போராடினான், 10% பேர் தான் கெட்டவன் தான். இந்த 80% பேர் அமைதியாக எதையும் கண்டுக்காமையே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த நாடு வறுமைக்கு போயிடுச்சு. ஒரு உலக அளவில் ஒரு பெரிய ஒரு கடல் கொள்ளையருங்கன்ற பேர் வாங்குற அளவுக்கு அவங்க வறுமையில் மூழ்கிட்டாங்க. அதனால் எப்போவுமே மக்கள் தான் விஷயங்களில் எவ்வளோ தெளிவாக முடிவெடுக்கிறாங்களோ அதே மாதிரி தேசத்தின் விஷயங்கள்லையும் ரொம்ப தெளிவாக முடிவெடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லையுமே தேர்தல் நடக்குது. சில நாடுகளில் தான் மன்னராட்சி, பெரும்பாலான நாடுகளில் தேர்தல் நடக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நல்ல மக்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்தந்த மண்ணின் பிள்ளைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. அப்போ தான் அந்த மண் வந்து அந்த தேசம் வந்து கண்டிப்பாக முன்னுக்கு வரும். இது யாரையும் நான் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் இவங்க அவங்கலாம் பேச வரல. பொதுவாக எல்லா தேசத்துக்குமான எல்லா மக்களுக்குமான ஒரு சின்ன விஷயந்தான். ஏன் ஒரு டாக்டர் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், எந்த ஒரு காப்பாற்றப்பட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். சும்மா சாதாரண ஆட்களால் முடியாது. அம்பேத்கர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்தால்தான் எல்லாமே எளிமைங்கிறாரு. ஒவ்வொன்றும் கை கட்டி கெஞ்சிக்கிட்டு நிற்க முடியாது எல்லாருமே, இல்லையா? அப்போது அதிகாரத்துக்கு நல்லவங்களை வர வைக்கணும். நல்ல இந்த மண்ணை நேசிக்கிறவங்க, இந்த மக்களை நேசிக்கிறவங்க வரணும். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தகவல் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.